கணபதி எல்லாம் தருவான் முருகர்கள் முன்னிற்கும் மயிலை மன்னாரின் கருத்து அனுபூதி விளக்கம். இப்படிலாம் முருகனை பற்றி பேசுகிறதும் டக்குன்னு ஒரு நினைப்பு அருணகிரியார் மனசில் வந்து குதிக்குது. என்ன ஆற்றுக்காக இத்தனை நாளாக நம்ம அந்த முருகனை நினைக்காமலே போயிட்டோன்னு. அப்போ தான் அவருக்கு உரைக்குது, இந்த துன்பத்துக்கெல்லாம் எது ஆதாரம், அதை பற்றி இந்த பாட்டு சொல்லுது. எங்கள் படி என என்னை பார்த்தான் மயிலை மன்னார். புத்தகத்தை பிரித்து பாட்டை படித்தேன். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயில் வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளிப்படினே. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே என பதம் பிரித்து சொன்னவன் இந்த பாட்டை இப்படி படிச்சின்னா இன்னும் நல்லா புரியும் என சொல்லி காட்டினான். மிடி என்றொரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகிய ஆ அடி அந்தமில்லா அரசே அயில் வேல் அரசே. மிடி என்றொரு பாவி வெளிப்படினே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகிய ஆ. என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். ஏழ்மைன்னு அன்றைக்கி உன்னோட தோஸ்து சிவசிவா சொன்னார, அதுதான் மிடி. அது மட்டும் வந்துருச்சுன்னா இன்னாலாம் அவனு ஒரு பட்டியலே போடுறாரு. அதில் என்ன விசேஷம்னா அது அவர் சொல்லியிருக்கிற வரிசை தான். முதல்ல போகிறது உன்னுடைய அழகு, உன்னோட வடிவு குறைய ஆரம்பிக்கும். ஒரு பவுடர் வாங்க கூட காசு இல்லைன்னா அப்புறம் என்னத்த அவன் சிங்காரிச்சிக்கிறது, அழகாக காமிச்சிக்கிறது. வறுமை வந்தாலே கையில் இருந்த படமெல்லாம் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அதான் அடுத்ததாக தனம்னு சொல்கிறார். அழகும் பணமும் பிடிச்சினா கூடவே அவரோட நல்ல மனசும் காணாமல் போயிடும். நல்ல மனசு இல்லாதப்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் புத்தி தடுமாறும். அதுதான் மனம்னு சொல்லியிருக்கார். நல்ல மனசு இல்லைன்னா நல்ல குணமும் இல்லாமல் போயிடும். சோத்துக்கே சிங்கி அடிக்கிறப்ப தாராளமாக அள்ளி கொடுக்கறதுக்கு எங்கே போகிறது? ஆற பார்த்தாலும் ஒரு வெறுப்பு, எத்தனை நினச்சாலும் ஒரு கோபம், அவமானம், ஆத்திரம்னு வரிசையாக எல்லாம் வந்து அவனோட நல்ல குணத்தையே சீரழிச்சிடும். இத்தனையும் ஆச்சுன்னா குடும்பம் செதறி போகும். அதான் குடின்னு சொல்லியிருக்கிற வார்த்தை. சரி, இத்தனைக்கு அப்புறம் நீ ஏதோ கொஞ்சம் மானமாக இருக்கலான்னு முயற்சி பண்ணால் கூட உன்னோட குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க, அதான் அவனோட குலம் சும்மா இருக்குமா? அதுங்க பசி தாங்காமல் எங்கேயாச்சும் போய் திருடியோ இல்லைன்னா வேறு வழியிலையோ தப்பு காரியங்கள் பண்ணி உன்னோட கொலை பெருமையே அழிச்சிடும். 8வது பாட்டில் சொன்ன அதே ஆவை இங்கே வச்சு இந்த வரியை முடிக்கிறாரு. ஆனால் இந்த வகை என்னன்னு ஆச்சரியமாக ஒரு பொருள். இந்த வறுமைன்ற ஒன்று வந்தால என்னெல்லாம் நடக்குது பாருன்னு சொல்கிறது தான் அந்த ஆ. வடிவு, தனம், மனம், குணம், குடி, குலம்னு எல்லாம் ஒருத்தன் விட்டு போயிருதே, இது என்னப்பா இதுன்னு கேட்குறாரு. வேற எல்லாம் அந்த கந்தன்ட்டை தான். போன பாட்டில் அவரோட நைனாவை பற்றி சொல்கிறப்ப சொன்ன அதே பெருமை இந்த பாட்டில் முருகனுக்கும் சொல்லி ஆரம்பிக்கிறார். அடி அந்தமில அயில் வேல் அரசே. 2 தபா அரசேன்னு சொல்லலைனாலும் இப்படி படிச்சியானா அர்த்தம் புரியும். அடி அந்தமிலா அரசே அயில் வேல் அரசே. உன்னோட நைனாவை போலவே நீயும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன்னு கொண்டாடுறாரு. அயில்னா கூர்ப்பாக்குறது, கூரான வேலை கையில் வச்சுக்கினுக்கிற என்னோட செல்ல ராசாவேன்னு பாடுறாரு. இதான்ப்பா காரணம் நான் உன்னை இத்தனை நாளாக நினைக்காதுக்குன்னு சொல்லாமல் சொல்லி முடிக்கிறார். இது வரைக்கும் தனக்கு கிடைச்ச அனுபூதியை பற்றி சொன்னவர் இப்போ ஏன் இப்படி ஒரு பாட்டு படிக்கிறாருன்னு கேட்கணுமேன்னு தோணுமே. உன்னை ஏன் நினைக்கலைனாக்க என்னுடைய குலம் குடி எல்லாமே போயிடுது, அதனால தான் அதெல்லாம் போயிட்டே இருந்ததுனால தான் நான் வந்து உன்னை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி அனுபூதியை பற்றி சொன்னவர் இப்போ ஏன் இப்படி ஒரு பாட்டு படிக்கணும்னு தோணுதில்லை. வேற ஒரு ரூட்டில் இப்போ போகிறாருன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ. மிச்ச பாட்டையெல்லாம் நான் பார்க்குறப்ப புரியும். என்ன சரித்தான் மன்னார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடியந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே. வேலும் மயிலும் துணை, முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. கணபதி எல்லாம் தருவார்.